அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் தாட்சாயணி பர்வதராஜனின் மகளாக பிறக்க இருக்கிறாள் என்று சொல்லியிருந்தேன் விநாயகர் புராணத்திலே. இப்பொழுது அந்த கதையை கந்த புராணத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். அந்த கந்த புராணத்தை இன்று ஆரம்பிக்கின்றேன். முதலில் அறிமுக தோற்றுவாயை வாசிக்கிறேன். புத்தகத்திலிருந்து வாசித்தே காட்டுகிறேன். அப்பொழுதுதான் அதனுடைய அந்த தமிழின் அருமை புரியும். எண்ணுதற்கரிய புண்ணிய புராணமாகிய இக்கந்த புராணம் இவ்வகையாக பல பிரிவுகளாக ஒப்பற்று விளங்குவதாம். எந்த வரலாற்றினையும் கந்த புராணத்தில் காணலாம் என்ற முதுமொழியே அந்த புராணத்தின் பெருமையை விளக்க போதிய சான்றாகும். இத்தகைய அரிய பெரிய புராணத்தின் கந்தப்பெருமானுடைய திருவிளையாடல்களை விரித்துரைக்கிறது. கந்தவேலுடைய புனிதமாகி சரித்திரத்தை அன்போடு பாராயணம் புரிவோர்க்கும் சிரவணம் புரிவோர்க்கும் இகபர சித்தி எளிதில் உண்டாகும். வரலாற்றோடு கூடிய கந்தன் புகழ்மையை முனி சிரேட்டர்கள் கேளுங்கள், கலியுக மனிதர்களே கேளுங்கள். பாவத்தை இந்த புத்தகத்தை படிக்க கேட்டலினாலேயே விரட்டிட வல்லது. இத்தகைய பரம பௌத்திரமான கந்தப்பெருமானுடைய இனிய திருவிளையாடலை சுருக்கமாக வரையதும் அன்பர்கள் படித்து ஈகபர நலன்களை எய்துவாராக. இது கிருபானந்த வாரியார் அவர்களால் எழுதப்பட்டது. அதற்கு தோற்றுவாய் அன்பன் என்ற ஒருவர் எழுதியிருக்கிறார். அதை இப்பொழுது கூறியிருக்கிறேன். அடுத்து தொடர்ந்து இந்த கந்த புராணத்தில் வந்திருக்கும் வரலாற்றினை தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன். பார்க்க, ரசிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.